ஏன்பா மாணிக்கம், எதுக்குப்பா தண்டரை போட்டு ஊரை கூட்டினேன்? அமுதா இந்த பொண்ணு மேல என்ன பிராது கொடுத்துருக்கு? ஐயா, நான் சொல்றேன் ஐயா. என் வீட்டுல இருக்கிற இந்த பொண்ணு, அவ கழுத்துல இருக்கிற தாலி என் மகன் கட்டினது, அவ குழந்தைக்கு அப்பா என் மகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே, அந்த பொய் பித்தலாட்டக்காரியோட உண்மையை அம்பலப்படுத்ததா? என் குடும்பத்து மேல பழிய போட்டவ, இந்த கேடு கட்டவ முகத்தரைய கிழிக்கத்தான். அவ வச்சிருக்கிற குழந்தைக்கு அப்பா ஏன் மகன்னு சொன்னாலே, முதல்ல அந்த குழந்தை இவளோடதே இல்ல. காசு கொடுத்து ஒரு குழந்தைய வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அத இவ குழந்தைன்னோ, அதுக்கு காரணம் ஏன் மகன்தான்னு நாடகமாடி உங்க எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. அந்த உண்மைய உங்க எல்லாருக்குமே சொல்லி இந்த கழுதையை எங்க வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தையே என் மருமக கூட்டி இருக்கா. ஆமா, பஞ்சாயத்தை கூட்டின உங்க மருமக எங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையோட உண்மையான அம்மாவை கூட்டிட்டு வருவோம். என்னம்மா இப்படி சொல்றாங்க? அப்ப உண்மையிலேயே அது உங்க குழந்தை இல்லையா? ஐயா, இது என்னோட குழந்தைதான். என் வயித்துல பிறந்த குழந்தைதான். இதுக்கு அப்பா இந்த செந்தில் தான். இதுக்கு ஏன் பொய்யான காரணத்தை சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை உண்மையை நிரூபிக்க முடியலன்னு இப்படி நாடகம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரு நாடகம் ஆடுறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிரும். இதோ வந்துட்டாளே என் மருமக, உண்மையான அம்மாவோட. ஐயா, இவங்கதான் குழந்தையோட உண்மையான அம்மா. இவங்க எதுக்காக இப்படி பொய்யா நாடகம் ஆடுறாங்க, எந்த நோக்கத்துக்காக என் குடும்பத்துக்குள்ள போய் சொல்லி வந்திருக்காக நீங்களே கேளுங்க ஐயா. ஐயா, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுயா. இவங்க பொய்யான சாட்சியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏமா, நீங்க சொல்றதுல உண்மையா? நீ தான் இந்த குழந்தைக்கு அம்மாவா? காசுக்காக தான் நீ குழந்தைய கொடுத்தியா? என்னம்மா அமைதியா இருக்க? உண்மையை சொல்லு. பொய் சொல்றேன்னு தெரிஞ்சது அப்புறம் அம்புட்டு தான். இந்த குழந்தை உன் குழந்தையா இல்ல அப்படி பொய் சொல்ல சொல்லி உன்னை அவங்க கூட்டு வந்தாங்களா? உண்மையை சொல்லுமா. இது என் குழந்தைதான். அதுக்கு அம்மா நான் தான். அப்புறம் என்னங்க, உண்மையே தெரிஞ்சிருச்சுல்ல. அவளுக்கு தாலி கட்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை எங்க வீட்டுல மட்டுமில்ல இந்த ஊரை விட்டு அடிச்சு வரட்ட வேண்டியதான். நீ என்னமா எதுவும் பதில் பேசாம இருக்க? அந்த அம்மா சொல்றது உண்மையா? ஆமாங்கய்யா, அவங்கதான் அம்மா.
பெத்த அம்மா இல்ல, வளர்த்த அம்மா. நான் குழந்தைய பெத்ததும் இவரை தேடி ஊர் ஊரா அலைஞ்சதுனால என்னால குழந்தைய சரியா பாத்துக்க முடியல. அதனால குழந்தை பிறந்ததுல இருந்தே இவங்க தான் வளர்த்தாங்க. அதனால குழந்தை என்கிட்ட இருந்த நாட்களை விட இவங்க கிட்ட இருந்த நாட்கள் தான் அதிகம். என்னதான் குழந்தைய பெக்கலனாலும் வளர்த்த பாசம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த பாசத்துலதான் இவங்க நேத்து ராத்திரி குழந்தைய பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க. அத பார்த்துட்டு இவங்க தான் குழந்தையோட அம்மான்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. நீ என்னம்மா சொல்ற? ஆமாங்க ஐயா, அவங்க சொல்றதுதான் உண்மை. பெத்த அம்மா இல்லையா, வளர்த்த அம்மா. ஐயா இவங்க பொய் சொல்றாங்க. நான் எதுக்குமா பொய் சொல்லணும்? ஐயா, நேத்து நான் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதை பார்த்து இவங்க என்ன வழி மறைச்சு அது உன்னோட குழந்தையான்னு கேட்டாங்க. நான் எம்புட்டு சொல்லியும் அவங்க திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ராத்திரியில இவங்க கிட்ட என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் ஆமா நான் தான் அம்மான்னு போய் சொல்லி சமாளிச்சுட்டேன். உண்மைய பஞ்சாயத்துல சொல்லிக்கலாம், அப்பதான் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நான் அப்படி சொன்னேன். அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைய பெத்த உண்மையான அம்மா அவங்க தான். என்னம்மா, பஞ்சாயத்துல உண்மையை சொல்ல போறீங்களா? சரி, தாராளமா சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க பெத்த புள்ள வேண்டாம், அந்த குழந்தை தான் வேணும்னா தாராளமா சொல்லுங்க. 2 குழந்தையும் வேணும்னா நான் சொல்றத சொல்லுங்க. என்ன நிக்கிற? ஓ, போய் நான் சொன்னதை சொல்லு. அப்பதான் உன் குழந்தை பத்திரமா இருக்கும். போய் சொல்லு. ஏமா, எதுக்குமா இப்படி பொய்யான ஆதாரத்தை நீ கொண்டு வந்து பஞ்சாயத்தோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க? ஐயா, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆதாரத்தை நிரூபிக்க முடியலன்னு இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறாங்க. எனக்கு அங்க இருக்க ஒவ்வொரு நாளுமே ஆபத்து தான். பஞ்சாயத்து சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க கொடுத்த கால அவகாசத்துக்குலாம் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? இப்படி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி என்னையும் என் புருஷனையும் பிரிச்சிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாதம்மா, நாங்க எதுக்கு இருக்கோம்? இந்த பாருமா, இன்னொரு தடவை தப்பா பஞ்சாயத்தை கூட்டின அடுத்த நிமிஷமே இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். பாத்துக்கங்க. ஐயா, கல்யாணத்துக்கான ஏற்பாடு இப்பவே ஆரம்பிச்சிருங்க. எங்களை மீறி எதுவும் நடக்காது. சரிம்மா, நீ பயப்படாம போமா. பஞ்சாயத்து முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் கிளம்புங்க.
என்ன அம்புட்டு சீக்கிரமா உங்களால வெளியே அனுப்ப முடியாது. காலையில ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, அதுக்குள்ள மூஞ்ச தொங்க போட்டாச்சு. இப்பவே சோர்ந்து போயிட்டா எப்படி? நாட்கள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. இவகிட்ட என்ன வெட்டி பேச்சு வேண்டி கிடக்கு. நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிக்கணும்ல. ஊரே திரும்பி பாக்குற அளவுக்கு தடபுடலா இருக்கணும். வா போலாம். ஏமா அப்படி சொன்னீங்க? நான் அம்புட்டு சொல்லியும் நீங்க ஏமா மாத்தி பேசுனீங்க? காசுதான் முக்கியம்னு சொல்லியிருந்தா அதை நானே உங்களுக்கு கொடுத்திருப்பேனே. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அங்க மட்டும் மாத்தி சொல்லலனா இந்த குழந்தையோட உசுரே போயிருக்கும். எனக்கு உங்க வாழ்க்கையை விட, உங்க குடும்ப கௌரவத்தை விட என் புள்ள உசுறுதாம்மா எனக்கு முக்கியம். நிச்சயமா நான் காசுக்காக போய் சொல்லலம்மா. என் புள்ள உசுருக்காக தான் போய் சொன்னேன். உங்க நல்ல மனசுக்கு உண்மை கண்டிப்பா ஜெயிக்குமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நேத்து நைட்டே குழந்தையோட அம்மா வந்து போனதுல இருந்து அமுதா மேல சின்ன டவுட். இவ எங்க விஷயத்த கேட்டிருப்பாளோன்னு. அதான் என் புருஷன் கிட்ட சொல்லி குழந்தையோட அம்மா வீட்டை நோட்டம் போட சொன்னேன். அதே மாதிரி என்னோட சந்தேகம் சரியா போச்சு. பஞ்சாயத்துல மட்டும் அவ மாத்தி பேசல, இந்நேரம் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்போம். ஆமாக்கா, நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை நீங்க பார்த்து என்ன காப்பாத்திட்டீங்க. இனிமேலாச்சும் என்கிட்ட எதுவும் மறைக்காத. சரிக்கா. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் மட்டும் இல்ல, கெட்டதுக்கு துணை போறவங்க கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது, புரியுதா? சரிக்கா. என்ன சித்தப்பா, நீங்க உண்மை என்னன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இப்படி அமுதா பேச்ச கேட்டு அவசரப்பட்டு தண்டோரா போட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களே. வாய்மூடு. உண்மையை ரொம்ப நாள் ஒளிச்சு வைக்க முடியாது. பொய்ய ரொம்ப நாள் வீடு தங்காது. அத மனசுல வச்சுக்க. மாணிக்கம், இதுகிட்ட என்னடா நமக்கு வெட்டி பேச்சு? நாம முறையா ஆக வேண்டியதை பாப்போம். அண்ணலட்சுமி அம்மா. ஐயா வாங்க. அம்மா வணக்கங்கம்மா. உட்காருங்க. வாங்க. வணக்கம், உட்காருங்க. ஜோசியர் எதுக்கு வர அக்கா. சொல்லிருப்பாங்க? இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. எல்லாத்துலயும் தோத்துட்டே இருக்காங்கல்ல, அதான் கட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க வர சொல்லிருப்பாங்க. இருக்கும் இருக்கும். என்ன அண்ணலட்சுமி அம்மா, எதுக்காக என்ன அவசரமா போன் பண்ணி வர சொன்னீங்க? ஒண்ணு இல்ல ஜோசியரே, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அதான் என் மகனுக்கும் என் மருமக அமுதாவுக்கும் முதலிரவு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். நீங்க நேரம் குறிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன, பார்த்துட்டா போச்சு.
அத்தை, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க ஒருத்தி நான் யாருக்கும் தெரியாம உங்க புள்ளையோட தாலியும் புள்ளையும் சுமந்துக்கிட்டு ஊர் முன்னாடி ஒரு அடையாளம் வேணும்னு பஞ்சாயத்து முடிவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா, நீங்க பாட்டுக்கு தப்பு பண்ண உங்க மகனுக்கு முதலிரவு ஏற்பாடு பண்றீங்க. இது உங்களுக்கே நியாயமாத்த? உங்களுக்கு அப்படி பேரனை எடுத்து கொஞ்சணும்னு ஆசை இருந்தா அதான் நான் பெத்து போட்டிருக்கனே, எடுத்து நல்லா கொஞ்சங்க அத்தை. யாரடி என் பேரன்? கண்டவ பெத்த குழந்தையெல்லாம் ஏன் வாரிசு ஆயிட முடியுமா? ஏன் மருமக பெத்து போடுற புள்ளதான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு. ஐயா, நீங்க நல்ல நேரம் பாருங்க. ஊரு பேரு தெரியாதவளுக்கெல்லாம் உரிமைய பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? நான் எல்லாம் பார்த்துட்டேன். நைட்டு 9 மணிக்கு மேல நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, அப்ப விடிய விடிய சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. சரிம்மா, நான் வரேம்மா. சரிங்க. ஈஸ்வரா, அது எப்படி? பஞ்சாயத்துல 30 நாள் கெடு கொடுத்திருக்கப்ப நீங்க பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல ஏற்பாடு பண்றீங்க? நான் இப்பவே பஞ்சாயத்து கூட்டி நியாயத்தை கேக்குறேன். போடி போ போ, போய் பஞ்சாயத்தை கூட்டு. அவங்க உண்மைய கண்டுபிடிக்கத்தான் இந்த கேடு கொடுத்திருக்காங்க. உண்மையான தம்பதிகள் சேரக்கூடாதுன்னு சொல்லல. இந்த முதலிரவை நிறுத்த யாருக்குமே உரிமை கிடையாது. என் மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கணும். மாணிக்கம், மாணிக்கம், மாணிக்கம். என்ன இது? ஃபர்ஸ்ட் நைட்னு சும்மா வாயால சொல்லி நல்ல நேரம் குடிச்சா மட்டும் போதுமா? அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண வேணாமா? அதுக்கு தான் இந்த பூ செட்டப் பண்ணலாம். மாமா, நீ தான் மாமா பயங்கர பாஸ்டா இருக்க. நான் பாஸ்டா இருக்க மட்டும் போதாதுடா, நீயும் பாஸ்டா இருக்கணும். போய் குளிச்சு செண்டை போட்டு வேஷ்டி சட்டை கட்டி களத்துல பூந்து விளையாடலாம். மாப்பிள மாமா, இன்று முதல் இரவு போடுற மாப்பிள. அக்கா, நான் கட்ல ரெடி பண்றேன். நீ பாலை சுண்ட 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 காய்ச்சி ரெடி பண்ணிட்டு வா. கூட கொஞ்சம் பாதாம் பருப்பு போட்டு எடுத்துட்டு வா. முதராத்திரி சுபராத்திரி. யாகோ, என்னடா? வா 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 வா. ஏற்பாடுலாம் பலமா பண்ணியாச்சு. உன் மருமலத்தை இன்னும் காணா. அதானே. அதான் வந்தா பாரு. வா கண்ணே வா. எங்கம்மா போன இம்புட்டு நேரமா? போய் சீக்கிரமா குளிச்சுட்டு நல்ல பட்டுப்புடவை கட்டி ரெடியாகு. எதுக்கத்த? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. உனக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். என்னத்த சொல்றீங்க? ஆமாடா செல்லா, ஏற்பாடுலாம் சிறப்பா பண்ணியாச்சு. நீ போய் ரெடியானா மட்டும் போதும். என்ன கண்ணு அமைதியாவே இருக்க? போய் ரெடியாவு. கண்டவெல்லாம் என் மருமக அவ பெத்த குழந்தை என் பேரன்னு சொல்லிக்கிட்டு திரியிறாள். நீதாண்டி என் மருமக, உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. நீ 10 மாசத்துல 2 பேர பிள்ளைய பெத்து போடு. நான் இருக்க வளர்க்கறதுக்கு, நான் எடுத்து கொஞ்சிக்கிறேன். போமா.
அத்தை, நாம இப்ப பிரச்சனையை சரி பண்ணணும்னு வரைக்கும் ஒன்னும் கிடையாது. என்னடா இது? ஆ?